போர் சூழல் காரணமாக ஹோட்டல்கள், வணிக வளாகங்கள், வணிக நிறுவனங்கள் பயன்படுத்தக்கூடிய சமையல் எரிவாயு கேஸ் சிலிண்டர் தமிழகம் முழுவதுமே தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய சூழல் உருவாகி இருக்கின்றது. இதனால் பல்வேறு மாவட்டங்களில் கடைகள் அடைக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையும் ஏற்பட்டுள்ளது. நெல்லையில் ஒரு சில இடங்களில் வணிக பயன்பாட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய கேஸ் சிலிண்டர்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் திரவிய சம்பத் இணைகிறார். திரவிய சம்பத், நெல்லையை பொறுத்த வரைக்கும் ஹோட்டல்களில் சமையல் எரிவாயு அந்த சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு காணப்படுது? அங்கே இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன? இஸ்ரேல் ஈரான் இடையே நடக்கக்கூடிய பல்வேறு அந்த போர் பதற்றம் காரணமாக அந்த கேஸ் சிலிண்டரின் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. இதனாலே தமிழகம் முழுவதுமே பல்வேறு பகுதிகளில் இந்த வணிக நிறுவனங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த கேஸ் பயன்பாடு குறைந்திருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. தொடர்ச்சியாக நாம் பார்த்தோம் என்றால் சென்னை உள்ளிட்ட மதுரை, திருச்சி, திருநெல்வேலி போன்ற பல்வேறு பெருநகரங்களிலும் இது போன்ற பல்வேறு இடங்களில் தட்டுப்பாடுகள் ஏற்பட்டிருக்கிறது. நெல்லையை பொறுத்த மட்டிலே வணிக நிறுவனங்கள், அதாவது கடைகள், ஓட்டல்கள், பல்வேறு பகுதிகளில் பயன்படுத்தக்கூடிய அந்த கேஸ் சிலிண்டர் பல்வேறு தடைகளை, அதாவது தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. இந்த தட்டுப்பாடுகளை பார்த்தோம் என்றால் ஏற்கனவே வழக்கமாக நெல்லை டவுன் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் செயல்படும் இந்த ஓட்டல்களில் எப்பொழுதுமே ரஷ், அதாவது ஒரு கூட்டமான ஒரு நிலை இருக்கும். இந்த சூழ்நிலையிலே பல்வேறு பகுதிகளிலே இருக்கக்கூடிய மக்களும் இந்த ஹோட்டல் நிறுவனங்களில் சாப்பிடக்கூடிய ஒரு நிலையும் இருக்கிறது. தற்பொழுது இந்த கேஸ் பயன்பாடு குறைந்திருக்கக்கூடிய ஒரு நிலையாலே இங்கே அதாவது வெறிச்சோடி காணப்பட்டு இருக்கிறது. நெல்லையை பொறுத்த மட்டும் அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த டவுனாக இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும் இந்த கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு காரணத்தினாலே கடைகளில் மக்கள் அதிகமே நடமாட முடியாத ஒரு நிலை இருக்கிறது. இங்கே ஒரு ஹோட்டல் உரிமையாளர் நம்மோடு இருக்கிறார். அவரிடத்தில் கேட்கலாம் என்னென்ன, அதாவது இந்த கேஸ் சிலிண்டர் பயன்பாடுகள் அதாவது குறைந்திருக்கக்கூடிய ஒரு நிலையால் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் என்று கேட்கலாம். ஐயா வணக்கம். கேஸ், அதாவது இந்த ஈரான் இஸ்ரேல் போர் சூழல் இருக்கிறது. இந்த சூழலில் தட்டுப்பாடு ஏற்பட்டு இருக்கிறது. இந்த தட்டுப்பாடு என்னென்ன பாதிப்பை ஏற்படுத்தும்? இந்த தட்டுப்பாடுனால பார்த்தீங்கன்னா கேஸ் சப்ளை அறவே நின்று போயிருக்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோவிட்னால நமக்கு என்ன பாதிப்பு வந்ததோ அதுக்கு சமமான அல்லது அதற்கு மேலான ஒரு பாதிப்பு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் உருவாகியிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா கேஸ் இல்லாமல் இன்றைக்கி ஒன்றுமே சமைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் நம்ம. திடீரென ஒரு மாற்று ஏற்பாடாக எலக்ட்ரிக்குக்கோ இல்லைன்னா ஒரு விறகடுப்புக்கு மாறுறதோ ஒரு நாளில் சாத்தியமில்லாத விஷயம். ஒன்று, விறகு அவ்வளோ கிடைக்காது. 2, இந்த அடுப்புகள் சப்ளை பண்ணுற இல்லை தயார் பண்ணுற ஆட்கள் அவ்வளோ அவைலபிலிட்டி ஒரே நாளில் இல்லை நமக்கு இன்றைக்கி. இதனால் என்னென்னா பல லட்சம் ஊழியர்கள் வேலை இழக்கக்கூடிய ஒரு அபாயம் இருக்குது. ஸோ அவர்களுடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாகுது. 2, அங்கங்கே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கு உணவு கிடைக்காம போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்தியாவினுடைய ட்ராவல் அண்ட் டூரிசம் அறவே பாதிக்கப்படுற ஒரு சூழ்நிலை உருவாகிருக்கு. மற்றபடி பள்ளி செல்லக்கூடிய குழந்தைகளாகட்டும், இப்படி பல ரூபத்தில் உணவகங்களை பயன்படுத்துகிறவங்க இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே இதனால் பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாகிருக்கு. தொடர்ச்சியாக இந்த வணிக நிறுவனங்கள் பயன்படுத்தக்கூடிய கேஸ் சிலிண்டர்கள் தட்டுப்பாடு, அதாவது மீண்டும் விறகு அடுப்பை பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அதனால் வெளியூரில் இருக்கக்கூடிய மக்களும் டிராவல், அதாவது பயணம் செய்யக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு உணவு கிடைக்கக்கூடிய முடியாத ஒரு நிலையும் ஏற்படும் என்றுமே இவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த வணிக நிறுவனங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த கேஸ் சிலிண்டர் இங்கே திருநெல்வேலி மாவட்டத்திலே தினமும் ஒரு 2000 கணக்கிலான மதிப்பிலானது பயன்படுத்தக்கூடிய நிலையிலே தற்பொழுது 200 தினமும் பயன்படுத்த ஒரு சூழலும் உருவாகி இருக்கிறது. இதனாலே ஒரு பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால பல ஹோட்டல்கள் ஒரு மூடும் அபாயத்திற்கும் தள்ளப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த பழைய காலத்திலே சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த விறகுகள் தற்பொழுது அந்த விலையும் அதிகரித்து ஒரு சூழ்நிலை இருப்பதாலே அதையும் பயன்படுத்த முடியாமல் வணிக நிறுவனங்கள், ஹோட்டல்களை பயன்படுத்தக்கூடிய உரிமையாளர்கள் தொடர்ச்சியாக ஒரு கலக்கத்தை சந்தித்து வருகிறார்கள். திரவிய சம்பத், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.